வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது புத்திமானாய் நடப்பாய். யோசுவா 1:8 நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுது தன் வாழ்வில் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும் என்றால், கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் என்னும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஜீவனுள்ள வசனம் நம் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நாம் செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். இவ்வாறு ஒரு தேவனுடைய பிள்ளை செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை கொண்டே அவர்களுடைய வழியை வாய்க்க பண்ணுவார். அப்பொழுது புத்திமானாயும் நடக்க கிருபை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.